जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் சார், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா, எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி, அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. விருச்சிக ராசி நேயர்களை, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது? அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, அடுத்ததாக என்ன நட்சத்திரம் வருது, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவேன், இந்த ஒரு விஷயத்துல இவங்க கேரக்டர் வைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம். சைலண்ட் கில்லர் மைண்டு, ஓகேவா? சைலண்ட் கில்லர் மைண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் சும்மா இருப்பாங்க, ஆனால் அவர்களோட மைண்டு டேஞ்சரஸ். மைண்டு பயங்கர டேஞ்சரஸ். நான் சொல்றது ஒரு விதம் இருக்கட்டும், உங்களுடைய அனுபவம்னு ஒன்று இருக்கும்ல, ஆமாம் இவங்க இப்படி அப்படின்னு உங்கள் மனசுக்கு ஒரு அனுபவம் தெரியும்ல, அதை சொல்லுங்க. இவர்கள் லவ் பண்ணால் கூட எக்ஸ்ட்ரீம், ஹேட் பண்ணினா ரெவெஞ்ச் உறுதி. லவ் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் பழி வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டாங்கன்னு மாற்ற முடியாது. பழிக்கு பழி, டிட் ஃபார் டேட். விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ப்ளஸ் பவர்ஃபுல், சைலண்ட் அப்சர்வர்னு சொல்லலாம். யாரையும் ஈஸியாக நம்ப மாட்டாங்க. ஒன்ஸ் ட்ரஸ்ட் வந்தால் ஃபுல் லாயல்ட்டி. ஸோ நல்ல ஓகே கேரக்டர் வைஸ் நல்ல சீக்ரெட்டிவிட்டி, ரிவெஞ்ச் மைண்ட் செட் எப்போதுமே இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, ரிவெஞ்ச் மைண்ட் செட் ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். நல்ல அட்ராக்டிவான பெண்களாக இருப்பார்கள், ஸ்ட்ராங்கான மனசு உள்ள பெண்களாக இருப்பாங்க. ஃபீலிங்ஸை வெளியில் காட்ட மாட்டாங்க. ஹர்ட் ஆகிட்டா சைலண்ட் ரிவெஞ்ச். அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, சைலண்ட் ரிவெஞ்ச் தான். நான் அப்படி இது நிறைய பேர் கண்டிப்பாக கண் கூட பார்க்கலாம், உண்டு. டீப் லவ், பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும்.
நீ வந்து இப்படிதான் அப்படிதான்ற மாதிரி நல்ல ஒரு ஜெலஸ் கண்ட்ரோல் நேச்சர் இருக்கும். பிரேக்கப் பார்த்தா எமோஷனல் டேமேஜ். பிரேக்கப் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க, பரலுவாங்க. ஸோ என்னென்னலாம் அவங்களால பண்ணோம்னா ஆனால் ஒரு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுவோம். ஸ்ட்ராங் பாண்டிங், இன்டென்சிவ் ரிலேஷன், ட்ரஸ்ட் இஷ்யூ வந்தால் பிக் ப்ராப்ளம். இந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக, பவர்ஃபுல் ஒர்க்கர், நல்ல இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. விசாரிக்கிறதுல இவங்களை விட வல்லவர்கள் யாரும் கிடையாது. இந்த விசாரிக்கிறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த நலம் குசலம் விசாரிக்கிறதுலாம் சொல்கிறாங்க இல்லையா, இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை பற்றி விசாரிக்கிறதுனா இவங்களுக்கு ரொம்ப அலாதி பிரியம். என்ன பண்ண, ஆராய்ச்சி, லீடர்ஷிப், ஹிடன் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட இருக்கும். ஹிடன் இன்கம், சர்ப்ப மறைமுக பணம் வர்றது, ஸ்மார்ட் சேவிங், ஃபினான்ஷியல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய 3 விஷயம். ஒன்று ரிவெஞ்சு, இன்னொன்று சந்தேகப்படுறது, 3வது பொறாமை. 3மே இருக்கும். இவனுக்கு கொடுத்துட்டான், செஞ்சுட்டான், அவனுக்கு பண்ணிட்டான், இவனுக்கு பண்ணிட்டான், என்ன கேட்காம பண்ணிட்டான், சஸ்பென்ஸ், சந்தேகப்படுறது உண்டு. பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி, ஸ்ட்ரென்த், டிட்டர்மினேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே உண்டு. டேஞ்சர் வந்து என்னென்ன, ரிவெஞ்ச் நேச்சர் ஈக்குவல் டு பிக்கஸ்ட் டேஞ்சர், ட்ரஸ்ட் இஷ்யூ, ஆங்கர் கண்ட்ரோல் இல்லைன்னா லாஸ். விருச்சகராசி பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் மைண்டில் எப்படி தெரியுமா ஓடும், விருச்சகராசி, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நினச்சா முடிச்சிடுவேன், என்னை எவனும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. பாம்பு சும்மா இருக்காது, கோபம் கொண்டவன் கெடும். விருச்சகராசிக்காரர் காமா இருப்பாங்க, ஆனால் டைம் வந்தால் டேஞ்சரஸ். இவர்களை மாற்ற முடியாது. இவர்களோட ட்ரஸ்ட்டை காப்பாற்றிக்கணும். இவங்களை நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம மாற்றிக்கணும். அவங்கள எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போயிடணும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் கரெக்டான பர்சன் தான், ஜெனுவன் பர்சன், எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் நல்லா, எல்லாத்துலேயுமே நல்ல இதுதான். ஆனால் இப்போ நான் சொன்ன பலன்கள்லாம் உண்டு, இல்லைன்னா சொல்ல முடியாது. சுபம்.